குட் ஆஃப்டர்நூன். சுகவனம் ஃபார்மில் இருக்கேன். ஸோ இட்ஸ் எட் அனதர் லாங் டே. மார்னிங் நான் 6:30க்கே ஃபார்முக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த மாமரம்லாம் இப்போ ப்ரூன் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ரூன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே கொடுக்கணும். ஏன்னா இந்த காயம் இருக்கும், வெட்டு காயம் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் சூடோமோனாஸும் மெட்டாரைசியமும் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த ஃபங்கஸ் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட்டு மாமரம் மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரூன் பண்ணலாம் அப்படின்னு, அதுவும் ஒரு நிலத்தில் தான் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே இலையாக இருக்குது. மரத்தில் இருக்க இலையை விட கீழே இருக்க இலை தான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ப்ரூன் பண்ணி விட்டோம்னா தான் நம்ம கரெக்டாக இந்த மருந்தடித்து உரம் கொடுத்து நெக்ஸ்ட்டு சீசனுக்கு ரெடி ஆகும். ஏன்னா அந்த மழை காலம் வர வர இந்த நடுவில் எல்லாமே நிறைய சிப்பு பிடிச்சி ரொம்ப அடர்த்தியாகிடும். அப்போ மேலே என்னென்னா உங்களுக்கு சூரிய வெளிச்சமும் வராது, காற்றும் போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரம் ரொம்ப கிளியராக இருக்குது. ஈஸ்ட்டில் நின்னோம்னா வெஸ்ட்டு தெரியும். செகண்ட் எல்லா பக்கமே சின்ன சின்ன சிம்பெல்லாம் எடுத்து விட்டோம்னா, கீழே தொங்குறதெல்லாம் எடுத்து விட்டோம்னா மரம் இன்னும் நல்லா பிடிச்சி நல்லா பெருசாக வரும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரம் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நிலம் ஃபுல்லாக இருக்குது. பட் இந்த ஒரு பார்ட் மட்டும் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஆனால் நாளைக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா கொய்யாவும் பார்த்திங்கன்னா பட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொய்யாவும் இப்போ ப்ரூன் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் அது எப்போ வேணால் ப்ரூன் பண்ணிடலாம். நான் அப்பப்போ நடக்கச்சே ப்ரூன் பண்ணி விட்டுருவேன். நான் எப்பவுமே ஒரு கத்திரியோடு தான் சுற்றுவேன். நான் உள்ளே வரைச்சா ஒரு டூல் இல்லாமல் உள்ளே வரவே மாட்டேன். ஒரு சின்ன அரிவாளும் ஒரு கட்டரும் இல்லாமல் உள்ளே நடக்கக்கூட மாட்டேன் நான். இப்போ அப்படி நல்லா பண்ணது தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சுருக்கு. இப்போ கிளக்கி கிளக்கி நிறைய மொக்கு இருக்குது. இப்போ ஸோ இந்த மாதிரி கொய்யா மட்டும் ப்ரூன் பண்ண தான் நம்மளுக்கு காய்ச்சிட்டே இருக்கும். ஆனால் மாலாம் அப்படி இல்லை. கரெக்டாக அந்த பட்டை முடிஞ்ச உடனே ப்ரூன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரேலாம் கொடுத்துடணும். ஃபங்கஸ் எதுவும் அட்டாக் ஆகாமல், ஃபங்கஸோ வைரஸோ வராமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உரம் கொடுத்தோம்னா, உரம் ரெகுலராக கொடுக்குறது தான். இப்போ மழை பெய்யறதுனால நான் எதுவும் கொடுக்கல. இப்போ நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணிட்ட பிறகு அப்புறம் பார்க்கணும். ஒரு எவ்ரி 10 டேஸோ 15 டேஸோ EM கரைசல், ஃப்ரூட் கன்காக்ஷன் அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்க உங்களுக்கு நல்ல காய் பிடிக்கும். இப்போ இதெல்லாம் நான் நடக்க கட் பண்ணுறது தான். இதுக்குன்னு ஒரு பிளான்டாக பண்ண முடியும். ஏன்னா இது நான் பண்ணிவிடுவேன் அதனால். பட் மாமரம்லாம் மேலே ஏறி பண்ணணும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஒருத்தரை ஹையர் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இது பட்டம். இது இதெல்லாம் நல்ல வெல் க்ரோன் மரம். ஆனால் மேலே ரொம்ப நிறைய இருந்தது. என்னால் ஏரியெல்லாம் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் ப்ரூன் பண்ணச்ச கூட கீழே இருக்க கிளையெல்லாம் பண்ணி விட்டேன். ஆனால் மேலெல்லாம் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒருத்தரை ஹையர் பண்ணி ஃபுல்லாக மேலே ஏறி பண்ண சொல்லிட்டேன். இதில் என்னென்னா இது மரம் ரொம்ப பெருசாகிட்டதுனால மேலே ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது. அதனால் நடுவில் வளர்ந்த கிளைக்கு எப்படி போனோன்னே தெரியல. அது கிறிஸ்கிராஸாக நடுவில் இன்னொரு கிளை மேலே ஏறி அப்படிலாம் போயின்னு இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி வெட்டி போட்டாச்சு. இந்த மரம் தான் ரொம்ப ஜாஸ்தி இது தழை ஷெட் பண்ணியிருக்கு. ஏன்னா இது ரொம்ப பெரிய மரம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல் ப்ரூனிங்காக பண்ணதே கிடையாது. ஆனால் இன்னும் காயும் இது பெருசாக வைக்கல. மேபி அது பெருசாக அதுக்கு என்ன தான் நியூட்ரியன் கொடுத்தாலும் பெருசாக சன்லைட்டும் இல்லை, அந்த மாதிரி இதுவும் இல்லை, காற்றும் இல்லை. ஸோ பார்க்கணும் நெக்ஸ்ட் இயர் தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும் மரம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு.
நல்லா க்ரோ ஆன மரம் இது. ஸோ இன்றைக்கி நான் தான் வந்து இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து நம்ம எல்லா ப்ரூனிங்கும் முடிச்சிடணும். செப்டம்பரில் வந்து இந்த உரம் வைக்கலாம் ஆரம்பித்தோம்னா, இப்போ இன்கேஸ் நம்ம உரம் வைக்கிறவங்களாம் வைப்பாங்க, இந்த மாதிரி ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் வைக்கிறவங்களாம் வைப்பாங்க. நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இந்த இஎம் அதெல்லாம் ரெகுலராக கொடுக்கறதுனால அது பண்ணுறதில்ல. பட் செப்டம்பருக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் கை வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் எந்த கலையில் பூ வைக்கும்னு தெரியாது. ஒரு கீழே தலையில் தொங்குற கலையில் வைக்கும். அப்போ நம்ம அதை கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்டிங் எஃபெக்ட் ஆகும். ஏற்கனவே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான இயர் கிடையாது. எங்கேயுமே வந்து மாங்காய் வந்து ரொம்ப கம்மி, காய்ப்பு ரொம்ப கம்மி இந்த வாட்டி. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வருஷம் ரொம்ப கம்மியாக காய்ச்சிதுன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நல்ல காய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் வந்து என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரூனிங் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நிலம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஃபுல்லாகவே மருந்தடிச்சு விட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து வந்துட்டு திருப்பி அடுத்த 2 இடம் பார்த்துடலாம். நான் ஏற்கனவே ஒன்று வந்து நானே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அது வந்து ரெகுலராக நான் ப்ரூன் பண்ணது. அதனால் வந்து அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்து பண்ணிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் வந்து நான் ஒரு ரெகுலர் பேசிஸில் பண்ணுறதுனால கரெக்டாக வந்து இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரூன் பண்ணிவிட்டு அந்த கீழே மட்டும் அந்த இதை சுற்றி இருக்கிறதுல மட்டும் நம்ம புல்லெல்லாம் சீவிட்டு இது கொஞ்சம் காஞ்ச உடனே தூக்கி மல்ச் போட்டேன். பட் இப்போ இருக்கிறதுக்கெலாம் ஏற்கனவே மல்ச் போட்டதே இருக்குது. அதனால் வந்து புல் நிறைய இல்லை, கொஞ்சம் இருக்கிறத மட்டும் எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டுடலாம், பச்சை இலையே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா அந்த கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு கார்பன் இருக்கும், மேலே வந்து உங்களுக்கு பச்சை தழை புடைச்ச தட் வில் கெட் நைட்ரஜன் ஆல்சோ. ஸோ அதனால் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். வெறும் பச்சை தழை ஃபஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி மழை வரைச்சி சில டைமில் அழுக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி காஞ்ச தழையாக போட்டு விட்றது. இல்லாட்டா வைக்கோல் இருந்தால் வைக்கோல், எனிதிங் யூ கேன் ஹேவ் இட். இல்லாட்டா கரும்பு சக்கை, அப்புறமா வந்து மரத்தூள், எது நம்மளுக்கு கிடைக்கிறதோ அதை வந்து கீழே வந்து ஒரு கார்பனுக்கு வந்து நம்ம வந்து மல்ச் போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த பச்சை தழை எது ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் அதில் வந்து போட்டு விட்டுடலாம். ஆனால் இது இல்லைன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புல்லாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஒரே டைமில் அடித்தது தான். ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சுன்னு ஃபுல்லாக வந்துருச்சு. ஏன்னா வந்து இது ஃபுல்லாகவே அருகங்காடு தான். ஸோ அதனால் புல்லெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மல்ச்சிங் போட நம்ம வந்து இது இன்னும் பெட்டராகும். அனதர் திங் வந்து இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நியூட்ரியன்ட் ஆகிடும். கொஞ்சம் அங்கங்கே புல் வரவே வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அருகம்புல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கேப் கிடச்சா போகிறோம், அதுலேருந்து டக்குன்னு எழும்பி வந்துடும். ஆனால் அது பரவாயில்ல, மாமரத்துக்கெல்லாம் அது பரவாயில்ல, இட் வில் நாட் அஃபெக்ட். இப்போ ஸ்மால் பிளான்ட்டாக இருந்தால் தான் நம்ம அதை எல்லாத்தையும் எடுத்து விடணும். பட் கொஞ்சம் நல்லா வளர்ந்த மரமாக இருந்தால் அதை பற்றி நம்ம வரி பண்ண வேணாம். அவ்வளோதான். இப்போ நான் அரிவாள் கையில் எடுத்தாச்சு. ஏற்கனவே இந்த மாதிரி மல்ச் இருக்குது இதில். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா நடுநடுவில் இருக்க புல்லை மட்டும் கொஞ்சம் கையிலே எடுத்து விட்டுட்டு இப்போ இது பண்ணதெல்லாம் கட் பண்ணதெல்லாம் தூக்கி அது மேலேயே போட்டு விட்ருவேன். ஸோ அப்போ இருக்கிற கேப்ஸ் இதில் வந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் இதில் ஃபில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைமில் நம்ம பெருசாக வந்து களை எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. ஏன்னா இது மேலே போடுவோம். பார்த்திங்கன்னா இவ்வளோ மரத்துக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு புல். 1 இயருக்கு இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் எடுத்தது. அது ஃபுல் மல்ச்சும் ஆனால் மக்கிருச்சு. ஸோ மக்க அந்த கேப்ஸ் கிடைக்கும்போது அதுலேருந்து அந்த புல் வளர்ந்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை மட்டும் கையில் எடுத்து விட்டு திருப்பி அதையே போட்டு மூடி விட்ருவேன். ஸோ அப்போ கீழே இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அதுவே நல்ல உரமாகவும் கிடைக்கும். நம்மளோட இந்த சாயில் இருக்க ஹியூமஸ் கண்டென்ட்டும் நம்மளுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய களையெல்லாம் வெட்டி போடச்சா உங்களுக்கு வந்து கரையான் வரும். சம்டைம் பீப்புள் ஆர் வரீடு. இப்போ இது போட்டு இந்த மரத்து பக்கத்தில் கரையான்லாம் வந்துட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. கரையான் வந்து பார்த்திங்கன்னா டெட் செல் தான் சாப்பிடும், உயிரோடு இருக்க எந்த களையுமே சாப்பிடாது. இன்ஃபேக்ட் இதுக்கே வந்து உடனே வராது. இது வந்து காய இது போயிடுத்து அப்படிங்கிறச்சு தான் இதில் கரையான் வரும். கரையான் வரைச்சி நம்மளுக்கு வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸும் பெட்டராக இருக்கும்.
இன்ஃபேக்ட் தட் இஸ் குட் ஃபார் சாயில். நம்ம மண்புழு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டோ கரையான்களும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் தான். ஓகே, நான் வந்து வேலையில் இறங்குறேன். தேங்க்யூ, பாய்.